கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் பத்தி பார்க்கலாங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கும்பராசிக்காரங்க ரகசியவாதி. ரொம்ப நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். என்னனாலுமே தனக்குள்ளே வச்சு சமாளித்து தானே அதை ஜெயிச்சிருவாங்க. ஸோ அது வெளியில் பார்க்கும்போது இவங்க ரொம்ப சீக்ரெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி இவங்களை போர்ட்ரே பண்ணும். கும்பராசி 2025 தொழில் அமைப்பு. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஒரு விஷயத்த ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் கும்பராசிக்காரங்க. இந்த 2025ஆம் ஆண்டு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கவலையே பட வேண்டாத ஒரு ராசி என்னன்னா கும்பராசி. கொஞ்சம் சீக்கிரமே கன்சீவ் ஆகிறவங்களுக்கு, நல்லபடியாக ஈஸியாக டெலிவரி ஆகிறவங்களுக்குலாம் குழந்தை ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. அதே தான் கும்பராசிக்கும் 2025 கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருங்களா? கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு கோர்ட் கேசஸ், வம்பு வழக்கெல்லாம் எப்படி சாதகமா பாதகமா? நான் புதுசாக ஒரு சொத்து வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் எந்த மாதிரி யோகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கோல்டு சேர்றது, லேண்டு சேர்றது, வீடு வாசல் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. கும்பராசினியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? 2025ஆம் ஆண்டு கும்பராசினியர்கள் கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய கோவில் பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோமுத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நம்ம இப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்க்கலாங்க. அந்த வரிசையில் முதல்ல கும்பராசினியரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்க. கும்பராசிக்காரங்க ரகசியவாதி. ரொம்ப நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது யாராலையும். என் கூட தானடா இருந்த எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்கிற மாதிரி எதையுமே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அது நான் சீக்ரெட்டாக வைக்கணும், ஒன்று ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ரொம்ப ரிசர்வ்டாக ஒரு பர்சனாலிட்டி. வெளியில் சொல்லி என்ன நடக்க போகுது, எனக்கு பிரச்சனை தான், உன்ட்ட சொன்னால் நின்று கிழிச்சிருவா போகிறேன், இப்படியே தாட் இருக்கும். என்னனாலுமே தனக்குள்ளே வச்சு சமாளித்து தானே அதை ஜெயிச்சிருவாங்க. ஸோ அது வெளியில் பார்க்கும்போது இவங்க ரொம்ப சீக்ரெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி இவங்களை போர்ட்ரே பண்ணும். ஆம்பிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். உன்னோட எய்ம் என்னப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அதுதான் அந்த சீக்ரெட் கீப்பிங் டெண்டன்சி தான் வரும். எதையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க ரொம்ப. எதுக்குமே ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, ஆவுன்னா அழுகிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. பயப்படவே மாட்டாங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பயப்படாமல் முயற்சி எடுப்பாங்க. முக்கியமாக பயப்படாமல் பேசுவாங்க. யார் என்ன நினைப்பா, இந்த முகஸ்துதி பார்க்குற ஒரு வேலையெல்லாம் பிடிக்காது. சும்மா ஃபேஸ்க்கு சரிங்க சரிங்க, இல்லைங்க என்னால் முடியாது, முடியலைன்னா முடியல அப்படிங்கிறத சொல்லிடக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நிறைய இன்பில்ட்டான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் கும்பராசியோட கோர் கேரக்டர். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது எதெல்லாம் இருக்கும்? எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க? கும்பராசிக்கு 2025 மேஜரான பிளானட்டரி டிரான்சிட்ஸ். முக்கியமான ஒரு பயிற்சி என்னன்னா சனி பயிற்சி. இந்த கண்ணை சுற்றி லைட் பூச்சி முடிச்சுட்டே இருக்கும்போது கண்ணே தெரியாது. அது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். சொல்லப்போனால் இந்த உணர்வு தான் இந்த ஜென்ம சனி இருக்கும்போது கும்பத்துக்கு இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இரிட்டேஷன். எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. ஒரு கல்லை நகர்த்தியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் கும்பராசிங்கிறது கடந்த ஒரு 2.5 வருஷமா மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பார்வைக்கு ஒரு தெளிவு தெரிய போகுது. ஸோ அந்த இரிட்டேஷன் குறைய போகுது. உடம்பும் சரி, மனசும் சரி சுகப்பட போகுது. ஸோ நிம்மதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துடும். எப்போ? மார்ச் 2025க்கு அப்புறம். ஸோ முக்கியமாக இப்போ இந்த டிசம்பர் மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெட்டர்மெண்ட்டை ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் வாங்கின அடியில் இந்த பெட்டர்மெண்ட்டோட ரிலீஃப்லாம் ஒன்றும் பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருக்காது. இன்னும் இவங்க ரியலைஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. 2025 ஆல் பெட்டர். இந்த சாட்டர்ன் டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நல்லா இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 5ல் குரு, அதுவும் புதனுடைய வீட்டில். அப்போ போன ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மாக்கான ஆன்சர்ஸ்லாம் இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஸோ ஒரு நேம் அண்ட் ஃபேம், இவ்வளோ நாளாக நான் இங்கே தான் இருந்தேன், இவ்வளோ வேலையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கான பேர் புகழ்லாம் எனக்கு கிடைக்கல, இப்போது ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இவங்களை தெரிய வரும். ஒரு நல்ல நேமு, ஃபேமு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்குது. குலதெய்வத்தோட அருளை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குரு பயிற்சி. குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் தெரிஞ்சவங்க தான் இவங்களை ஏமாத்திருப்பாங்க, வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ இனிமேல் இந்த குரு மூலமாக நல்ல கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். ராகு கேது முறையே ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் வராங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா சிம்மத்தில் கேது இருக்கிறாரு.
அது சிம்மம் வந்து 7ஆம் இடம் தான். ஸோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள பெர்சனல் லைஃப்ல குடுப்பாரே தவிர, பெரிய மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ ராகுவோ, கேதுவோ குடுக்க போறதில்ல. ஸோ ஓவராலா டிரான்சிட் அப்படிங்கிறது பயங்கர ஒரு ரிலீஃபா தான் அமையுது கும்பராசிக்கு 2025ல. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இருக்கக்கூடிய தொழில்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா? நான் புது தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கண்ணா. கும்பராசி 2025ல தொழில் அமைப்பு. புதிய தொழிலும் தொடங்கலாம். அல்லது பிசினஸ எக்ஸ்பேண்டும் பண்ணலாம். இந்த 2 விஷயத்தையுமே பண்ணலாம். என்ன காரணம் அப்டின்னா, 10ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல நீசமா இருக்கிறாரு. அந்த செவ்வாய சந்திரன் 12ஆம் இடத்துலருந்து பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடமான தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுது. அப்போ இவ்ளோ நாளா என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் தடுத்தாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி இவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்க எந்த புது முயற்சியுமே எடுக்காம பயங்கரமான ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் கடந்த ஒரு 2, 2 1/2 வருஷமா கும்பராசிக்காரங்க இருந்தாங்க. பட் அதெல்லாம் உடைச்சுட்டு வெளிய வரக்கூடிய வருஷம் இந்த வருஷம். ஸோ துணிஞ்சு ஒரு தொழில தொடுங்க. 100% 200% வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுவும் முக்கியமா ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ஃபயர் ஒர்க்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாரியான பிசினஸ் லைன்ஸ் எல்லாம் நீங்க தொடுறீங்கன்னா, 100% சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்களான பழம், பூ, காய்கறிகள், பால், தண்ணீர், திரவம் இந்த மாரியான தொழில்கள தொடுறவங்களுக்கும் 100க்கு 100% வெற்றி அப்படிங்கிறது அவசியம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? நான் ஒரு வேலையில இருக்கேன். நான் இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்ல எனக்கு வேலையே இல்ல. நான் இப்ப தான் வேலை தேட போறவங்களுக்கும் எந்த மாரி பலன்லாம் இருக்க போகுதுங்கிறத பத்தி சொல்லுங்க. 2025 கும்பராசிக்கு வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு? படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷரா இருக்கிறேன். இன்டர்வியூக்கு வெயிட் பண்றேன். இல்ல ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு. செலக்ட் ஆயிடுவேனா அப்படின்னா 100% செலக்ட் ஆயிடுவீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசா வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ஏன்னா முதல்ல சனி அதுக்கு வந்து வழி விடுறாரு. சனி தான் தொழில்காரகன், வேலைக்காரகன். அவரே அதுக்கு வழி விட்டுட்டாரு. அப்போ வேலைங்கிறது புதுசா கிடைக்கணும் அப்படின்னா கிடைச்சிரும். வேலை மாற்றம் எனக்கு ஜாப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். 100 கும்பராசிக்காரங்க இருக்காங்கன்னா 99 பேருக்கு இது இருக்கும். ஸோ, அப்போ வேலை மாற்றத்த தான் நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா கும்ப ராசியில. அதுவும் ஐடி செக்டார்ல உள்ளவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள். எனக்கு வர கிளையண்ட்ஸே அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது 2025ல இருக்கான்னா, மார்ச் மாதத்துக்கு பிறகு வேலை மாறிக்கிறது நல்லது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆஃபர் கிடைக்குதுன்னு நம்ம மாறுனாலும், ஏன்டா மாறணும்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைய சனி குடுத்துருவாரு. ஸோ, மார்ச் மந்த்துக்கு அப்புறம் இந்த வேலை மாற்றத்த அப்படிங்கிறத எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? நீண்ட நாட்களா திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கும், இல்ல நான் இப்ப தான் திருமணத்துக்கான விஷயங்கள ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த வருடம் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கும்ப ராசிக்கு 2025ல திருமண யோகம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும், ராசியில ராகு இருந்தாலுமே திருமணத்துக்கு தடை இல்லை. ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா வச்சுக்கணும் கும்பராசிக்காரங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் இந்த வருஷம் பிறக்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜாதக கட்டம் பொருந்துதான்னு பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடாது. நாங்க ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம். நாங்க ஏன் பிரிஞ்சுட்டோம்னு கேட்பாங்க நெறைய பேரு. நல்லா அவங்க யோசிச்சு பார்த்தா ஜாதகத்த பார்த்துருக்க மாட்டாங்க. 10 பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு தவற கும்பராசி இந்த வருஷம் பண்ணாம இருக்கும் பட்சத்துல, திருமணமும் நடக்கும். அது நல்ல யோககரமான திருமணமாவும் அமையும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? நீண்ட நாட்களா குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இல்ல நான் புதுசா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க. கும்ப ராசிக்கு 2025ல குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கா? இல்லையா? குழந்தைங்கிற ஒரு விஷயத்த பத்தி கவலையே பட வேண்டாத ஒரு ராசி என்னன்னா கும்பராசி. ஏன்னா யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் அது கவலையா இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமே கன்சீவ் ஆறவங்களுக்கு, நல்லபடியா ஈஸியா டெலிவரி ஆறவங்களுக்குலாம் குழந்தை ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. அதே தான் கும்பராசிக்கும் 2025ல இது ஒரு அன்றாட வாழ்க்கை முறை மாரி ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 5ல குரு இருக்கிறாரு. ஸோ கன்சீவ் ஆகுறதுலயோ, இல்ல டெலிவரிலயோ நெறைய பேருக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமா பிறக்கும். இந்த மாரி எல்லாம் அந்த கன்சீவ், பிரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே சுமூகமா இருக்கு கும்பராசிக்கு. ரொம்ப வருஷமா குழந்தைல ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட இந்த வருஷம் ஈஸியா குழந்தை வந்து பொறந்துரும். ஐவிஎஃப்லாம் நாங்க 2, 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டோங்க. ஏன்னா ஜென்ம சனிலாம் ரொம்ப படுத்தியிருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப வலி மிகுந்த ஒரு ப்ராசஸும் கூட. அதுக்குள்ள போனவங்கலாம் அடுத்ததுக்கு போகவே பயப்படுவாங்க. எனக்கு குழந்தையே கூட வேண்டாம். என்ன இந்த ப்ராசஸ்லேருந்து விட்டுருங்கம்பாங்க. அவங்க கூட இந்த வருஷம் ஈஸியா குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இன்னொரு முறை முயற்சி பண்றது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருங்களா? கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு கோர்ட் கேஸஸ் வம்பு வழக்கெல்லாம் எப்படி சாதகமா? பாதகமா?
எதிரி வந்து கால்ல விழக்கூடிய வருஷம் 2025. ஏன்னா, அந்த 6ஆம் அதிபதியான சந்திரன் 12ல போய் மறைஞ்சுட்டாரு. நீங்க அந்த சனி உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கிறாரு. ஸோ, எதுனாலுமே நீங்க கோர்ட், கேஸ்ன்னு உள்ள போயிட்டாலே அவுட் கோர்ட் செட்டில்மென்ட்‌க்கு வெளியில வந்துரும். கோர்ட் கேஸ் நடக்காமலே வெளியில பேச்சுவார்த்தையில சுமூகமா முடிஞ்சு, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க வாங்கிட்டு போயிரலாம். ஸோ, மேட்ரிமோனியல் கேஸஸ் ரொம்ப வருஷமா டிவோர்ஸ் கேஸஸ் உள்ள போயிட்டு இருக்கனாலுமே, அந்த கோர்ட் கேஸஸ் வந்து இந்த வருஷம் ஜட்ஜ்மென்ட் ஆகி உங்களுக்கு ஃபேவரபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 7ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும், இல்ல 2வது திருமணத்துல இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இந்த வருஷம் நிரம்ப இருக்கு. நான் புதுசா ஒரு சொத்து வாங்க போறேன், வீடு கட்ட போறேன் அப்படிங்கிறவங்கலாம் எந்த மாரி யோகம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. கும்பராசி நேயர்களுக்கு 2025 சொத்து சுக சேர்க்கை இருக்கா? ஸோ 4ஆம் இடம் எப்படி இருக்கு? கும்பத்துக்கு 4ஆம் இடமான ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் சனியோட சேர்ந்திருக்கிறாரு. எக்ஸலன்ட்டா இருக்கு. பெண் வழி யோகம், மனைவியால் யோகம், தாயாரால் யோகம் அப்படிங்கிறது இருக்கு. நீங்களே ஒரு பெண்ணா இருந்தீங்கனாலுமே, அதுவே ரொம்ப ஒரு யோகமான விஷயம் தான். ரொம்ப நாளா கோர்ட் கேஸ் நடக்குது, சொத்து சேரலன்னா, இங்க கோர்ட் கேஸும் விக்டரிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, கோர்ட் வழியா சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களாமே ஒரு இடம் வாங்கலாம். நெறைய நகை சேரும் முக்கியமா இந்த வருஷம். பெண்களுக்கு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நெறைய நகை சேர்றதுக்கான பிராப்தம், கோல்டு சேர்றது, லேண்ட் சேர்றது, வீடு வாசல் வாங்குறது. இந்த மாரியான விஷயங்கள் ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கு. 8ஆம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, கவலையே படாம மியூச்சுவல் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல லாபம் அப்படிங்கிறதுமே இருக்கு. கும்பராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய குரோனிக் டிசீஸஸ் எல்லாம் குறைய போகுதா? இல்ல புதுசா ஏதாவது பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கும்பராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு உடல் நலம், ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. குரானிக்கான டிசீசஸ் எது இருந்தாலுமே அது கியூர் ஆகும். புதுசா வரக்கூடிய நோய்கள், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்களும், நீர் சம்மந்தப்பட்ட நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 50 வயசுக்கு மேல ஆகுதுன்னா, கிட்னிய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நமக்கு பிளட் கவுண்ட் கரெக்ட்டா இருக்கா? அந்த மாரியான விஷயத்த கொஞ்சம் யங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. அயர்ன் டெஃபிஷியன்சி கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராசியில செவ்வாய் வருஷம் பிறக்கும்போது நீசமாகறதுனால, உடல் உஷ்ணம் அப்படிங்கிறதும் அதிகமாகி ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. கும்பராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா, நீங்க எத சொல்லுவீங்க மேம்? 2025ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்கள் கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய கோவில். முக்கியமா இந்த கோவில் வழிபாடு தேவை. ஏன்னா கஷ்ட காலத்தெல்லாம் கடந்துட்டோம். இனி நல்லா இருக்க போறோம். அத கடவுள் அனுக்கிரகத்தோட ஆரம்பிக்கும்போது இன்னமும் வருஷம் நல்லாருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில உள்ள ஸ்ரீவைகுண்டம் கோவிலுக்கு ஜனவரி 1ஆம் தேதி போனாலும் பரவால்ல. ஜனவரி மாதத்தில உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு போனாலும் பரவால்ல. அல்லது ஜனவரி மாதத்தில வரக்கூடிய ஏதோ ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போனாலும் பரவால்ல. பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இந்த வருஷம் வந்து அமையும். அதே மாரி இந்த வருஷத்துல தயிர் சாதம் தானம் பண்றத வந்து ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடையுமே இந்த ஜான்வரி மந்த்ல பண்ணிக்கிறதுங்கிறது ரெஸ்ட் மந்த் ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கும்பராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசிகளை பத்தி பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.